ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தைப்பூசம். இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீனை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லேட்டாக தான் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு. ஏன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. மதுரையில் மட்டும் இல்லை, எல்லா ஊரில் இருக்கிற முருகன் கோயிலுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆனால் மதுரையில் வந்து 2 ஸ்பெஷல் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட்டு முதலாம் படை வீடு, 6ஆம் படை வீடு. அறுபடை வீடுல 2 படை வீடுமே வந்து நம்ம மதுரையில தான் இருக்குது. அதனால ரொம்ப ஸ்பெஷல். அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அதனால வந்து இன்னைக்கு லேட்டாக தான் வந்து கிச்சன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலையிலே பார்த்தீங்கன்னா ஜீரா வாட்டர் நானும் பாப்பாவும் சாப்பிட்டாச்சு. சரி இன்னைக்கு பாப்பா அம்மா எனக்கும் டீ வேணும் அப்படின்னு கேட்டா, நாங்கள் டீ சாப்பிட்றத பார்த்துட்டு அதனால அவளுக்கு 1/2 டம்ளர் எனக்கும் 1/2 டம்ளர் எடுத்துட்டு ஹஸ்பண்ட்க்கு ஃபுல்லாக கொடுத்துட்டேன். டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே வந்து லஞ்ச் வேலையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து சிம்பிளான லஞ்ச் தான் நான் ரெடி பண்ணுறேன். ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் ரிலையன்ஸ்லேருந்து இந்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது எக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது என்னது பெங்களூர் கத்திரிக்காய்ன்னு நினைக்கிறேன், தெரியல. உங்களுக்கு நேம் கரெக்டாக இருந்தால் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள் எனக்கு. தைப்பூசத்துக்கு நிறைய பேர் முருகனை வேண்டி விரதம் இருப்பீங்க. நான் இன்னைக்கு விரதம்லாம் இல்லைங்க, விரதம் இருக்க முடியாத சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. அதனால சரி ஹஸ்பண்டுக்கு வந்து காலையில் சமையலை சமைச்சு கொடுக்கணும் இல்லையா, அவருக்கு ஆஃபீஸ்க்கு கிளப்பணும். அதனால சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். கட் பண்ணி இதை ரவுண்டாகவும் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வைக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து இல்லைம்மா நீ இந்த மாதிரி நீள்வாக்கில் வெட்டி பண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவருக்காக இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டேன். இது வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து ஊறட்டும். இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கு இடையில அந்த குழம்பு வைக்கிறதுக்காக வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து டக்குன்னு கட் பண்ணி ரெடி பண்ணி தந்துடுறேன். ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு அரிசியும் போட்டு விட்டுட்டேன். இன்னொரு அடுப்பில் குக்கரில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, நேற்று நைட்டு சன்னா ஊற வச்சுருந்தேன். வெள்ளை சுண்டல் அதுதான் வந்து வேக வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பேனில் வந்து குழம்பு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறேன். இன்னைக்கு என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சன்னா வச்சு குருமா தான் வைக்க போகிறேன். இவ்வளோ நாள் வீடியோ போடலைன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப டிமோட்டிவேட்டாகவே இருக்குதுங்க. ஏன்னா யாருமே வந்து எனக்கு மோட்டிவேஷனே கொடுக்க மாட்டேன்றீங்க. நானும் வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன். ஆனால் இதில் எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் பண்ணுறேன். ஆனால் எதுவுமே வந்து கிளிக் ஆன மாதிரி இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 100 வியூஸ் அவ்வளோதான் வந்து வருது. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாரும் அவ்வளோவா பார்க்க மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பார்க்குறாங்க. அதனாலே என்னடா இது நம்ம பண்ணுற, ஒருவேளை நம்ம பண்ணுற வீடியோஸ் பிடிக்கலையா, இல்லை வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ணணுமா, ஏதாவது நமக்கு தெரிஞ்சாதானே பண்ண முடியும். எப்படி பண்ணுறது, எப்படி உங்களுக்கு வந்து நல்ல கண்டென்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்லை நான் தப்பான எதுவும் கண்டென்ட் கொடுக்குறேன்னா, இல்லை நான் போடுற வீடியோஸ் எதுவும் பிடிக்கலையா அப்படின்ட்டு நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்குள்ளேயே. அதனால் வந்து வீடியோ போடுவோமா இல்லை இப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோமா அப்படின்னே யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால தாங்க வீடியோவே பண்ணலை. நீங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு முழுக்க முழுக்க ரொம்ப மோட்டிவேஷன். நீ பண்ணுமா, இவ்வளோ தூரம் பண்ணுற, நல்லா பண்ணுற, நீ தொடர்ந்து பண்ணு, ஏன் ஸ்கிப் பண்ணுற, தொடர்ந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணார். அதனால சரி இன்னையிலேருந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து மார்னிங்க்கும் லஞ்சுக்கும் சேர்த்து தான் ஒரே தான் வந்து நான் இன்னைக்கு சன்னா குருமா வைக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சுண்டலோட ஒயிட் சுண்டல் தான் ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியல. அது கலரை பார்த்து இது பண்ணுறாளா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் பிளாக் தான் ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லி அதுவும் இப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றா. ஆனால் இருந்தாலும் மோஸ்ட்லி ஒயிட்டு தான் இப்போதைக்கு வாங்கி வச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு குருமா வந்து அஸ் யூஷுவல் வைக்கிற மாதிரி தான். ஆயில் விட்டு ஹோல் கரம் மசாலா போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இது வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலா உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு இடையில இங்கே நம்ம கத்திரிக்காய்க்கு ஆயில் விட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் கடுகு,
கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை இது மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த மேரினேட் பண்ணி வச்ச அந்த கத்திரிக்காயை மறுபடியும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டு அதை அப்படியே வந்து ஆயிலில் நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா எல்லா பக்கமும் லைட்டாக வந்து வேகும்போது பெரட்டி பெரட்டி விட்டு வச்சிட்டோம்னா ஈஸி தான். சூப்பராக கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும். டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே ஸ்கூல் பசங்களுக்கு லீவுன்றனால வெளியில் குட்டி பசங்க காலையிலே வந்து சைக்கிள் எடுத்து ரோட்டில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சத்தம் தான் கேட்குது. இல்லாட்டி காலையில் எப்பவும் அறிபறியாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பானுங்க. இன்னைக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. அதுக்கு வந்து ஒரு தேங்காய் அரைச்சிருக்கேன். இதில் வந்து தேங்காய், சீரகம், சோம்பு, வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக இஞ்சி, கசகசா, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு சுண்டல் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா இருக்கும். குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா தண்ணி தாராளமாக சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச அந்த சுண்டலையும் அப்படியே சேர்த்து விட்டுருவோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழம்பு அந்த தேங்காய் பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா குழம்பு திக்காகி வரும். இப்போ மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பாப்பா ஃபோனை பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அவள் ஃப்ரெண்டு ஏதோ கால் பண்ணா, ஏதோ பார்க்க சொன்னான்னு சொல்லிட்டு, நானே இன்னைக்கு தாங்க ஏதோ ஹஸ்பண்ட் மோட்டிவேட் பண்ணாரேன்னு சொல்லிட்டு வீடியோ இன்னைக்காவது எடுத்து எப்படியாவது உங்களுக்கு போடலாம், உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினச்சி பண்ணா அவள் வந்து பிடிங்கிட்டு போயிட்டா. இப்படியெல்லாம் பண்ணா என்னங்க வீடியோ பண்ணுறது சொல்லுங்க. சரி ஓகேன்னு பரவாயில்லன்ட்டு அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கத்திரிக்காயும் ரெடி ஆயிடுச்சு, அந்த பக்கம் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து பொரியலுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன், தாளிச்சு விட்ருக்கேன். இன்றைக்கி என்ன பொரியல்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு தான். முட்டைக்கோசை வெட்டி அதை கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் முட்டைக்கோசுலாம் வெட்டி கழுவுவீங்களா எப்படி? நான் வந்து கழுவிட்டு தாங்க பொரியல் வைப்பேன். ஒரு சிலர் வந்து மேலே உள்ள தோலை மட்டும் எடுத்துட்டு அப்படியே நறுக்கி அப்படியே சேர்த்துடுறாங்க. ஆனால் அதை கழுவி தான் யூஸ் பண்ணணுமா? எனக்கு வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால் நான் கழுவி தான் நான் எப்பயுமே சேர்த்துக்குவேன். இப்போ முட்டைக்கோசு பொரியலும் ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு லீவுன்றனால இன்னைக்கு பாப்பாவுக்கு பிடிச்சமான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஆமாங்க, சட்டியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு என்னென்னா ஆப்பம் தான். நேற்றே வந்து ஆப்பம் மாவெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். என்னடா இது வெயிட் லாஸ்ன்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆப்பம்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏங்க நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் டயட்டீஷியன்லாம் கிடையாது. அது மாதிரி பெருசாக எதுவும் கோச் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டே பார்த்தீங்கன்னா நம்ம கார்ப்ஸ் தான் நிறைய எடுப்போம் இல்லையா? அதாவது ரைஸ் தான் நம்மளோட, அதாவது தமிழ்நாடு ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்ப்ஸ் தான் நிறையா இருக்கும். ரைஸ் இல்லாமல் எதுவுமே இருக்காது. 3 நேரமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், எல்லாமே இட்லி, தோசை, ரைஸ் இப்படி தான் போகும் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும். அதனால அதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும்னா கார்ப்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கார்ப்ஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன்ஸு, மினரல்ஸு, வெஜிடபிள்ஸு, மற்ற ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து கான்செப்டே, என்னோட கான்செப்டு. அதுபடி நான் ட்ரை பண்ணுறேங்க, அவ்வளோதான். அதனால இன்னைக்கு பாப்பாவுக்காக இன்னைக்கு ஆப்பம் செய்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் முட்டைக்கோசும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இன்னைக்கு நான் வந்து லோ கார்ப் டயட்டில் தான் நான் சமைச்சிருக்கேன். கார்ப்ஸ்க்கு வந்து ஆப்பம், அது மாதிரி லஞ்சுக்கு வந்து ரைஸு, ஃபைபருக்கு வந்து முட்டைக்கோசு, கத்திரிக்காயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபர் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சன்னா மசாலா குழம்பு வச்சுருக்கிறேன். அப்போ எல்லாமே கரெக்டு தானே? பார்த்தீங்களா, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் கேன் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. நானும் வாங்கினேங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஆயில் ஃபில் பண்ணிட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் போல். மறுநாள் காலையில் பார்த்தா டாப்பாக கலந்து வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஆன்லைனில் மறுபடியும் ஒரு சில்வர் பாட்டில் ஒன்று வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மீஷோவில் பார்த்தேன் ரேட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த வீடியோ திட்டுவார், என்ன பண்ண போகிறாரு மிஞ்சி போனால்.
ஏன்னா இதை விட மீஷோல வந்து ஒரு 120 140 ருபீஸ் நினைக்கிறேன், கம்மியாக தான் அதில் போட்டிருந்தாங்க. நீ பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அந்த 140 ருபீஸ் இருந்தாலும் நம்ம அதை வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம் இல்லையா, அதை யோசிச்சு தான் நான் சொல்றேன். மற்றபடி அவர் ஒன்றும் ரொம்ப எல்லாம் நம்மளை இது பண்ண மாட்டாங்க, சத்தம் போட மாட்டாங்க. அப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் பூத்த பூங்க. காலையில பாப்பா மாடிக்கு போய் செடிக்கு தண்ணிலாம் ஊத்திட்டு அங்கிருந்து எல்லாமே வந்து பிக் பண்ணிட்டு வந்தா. பாருங்க எல்லாமே ரெட் கலர் அழகா இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ். இது வந்து வெல்வெட் ரோஸுங்க. நல்லா நல்லா பூக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்த்த உடனே. பாப்பா வீடியோல காமிங்கன்னு சொன்னா, அப்படியே சொல்லிட்டு அதையும் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். இப்போ பாருங்க சூப்பரா எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்சையும் பேக் பண்ணிட்டேன். எங்க வீட்டு ஆப்பம் பாத்தீங்களா, அப்படியே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரிதான் சைட்ல எல்லாம் மொறுமொறுன்னு இருக்கும். நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்சா இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருந்தாதான் எங்களுக்கு பிடிக்கும். ஆப்பம்க்கு இன்னைக்கு தேங்காய் பால்லாம் செய்யல. சரி இந்த கடலைக்கறி, அதாவது கடலை குருமா செஞ்சனால நீ இதே வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சாப்பிட்டாச்சு. அப்புறம் இன்னைக்கு தைப்பூசன்றனால நான் எந்த வேலையும் செய்ய முடியாம போயிடுச்சுங்க. இன்னைக்கு பாப்பா தாங்க ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பாருங்க. புதுசா இன்னைக்கு பாப்பா கையினால இந்த ஓம் விளக்கு இன்னைக்கு வீட்டுல ஏத்தி இருக்கிறா. விளக்கு பூஜை ஜாமான் எல்லாமே வந்து அவ தான் கிளீன் பண்ணா. அழகா பண்ணியிருக்கா பாத்தீங்களா. அவளே வந்து திரி போட்டு எண்ணெய் ஊத்தி பூவெல்லாம் போட்டு அழகா இது பண்ணி பால் மட்டும் நைவேத்தியமா வச்சு சாமி கும்பிட்டா. வேற எதுவும் பிரசாதம் எதுவும் நான் செய்யல. நான் செய்யக்கூடாதுன்றதுனால செய்யல. பாப்பாவும் செய்வான்னு கேட்டா, அப்பம் மாதிரி செய்வான்னு கேட்டா. நான் வேண்டாண்டா இருக்கட்டும், நீ பால் மட்டும் வச்சு சாமி கும்பிடுன்னு சொன்னேன். இன்னைக்கு அதனால பாப்பா தான் பால் வச்சு சாமி கும்பிட்டா. அவளுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சு சாமி கும்பிடும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் என்னோட விளாகை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஓம் விளக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது. அதுலேயே வந்து வேலும் சேர்ந்து வரும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த விளக்கு வந்து இன்னைக்குதான் பாப்பா கையினால எங்க வீட்டுல தைப்பூசம் அன்னைக்கு இன்னைக்கு பூஜா செல்ஃப்ல விளக்கேற்றிருக்கா. அதுதான் இன்னைக்கு தைப்பூசம் ஸ்பெஷலே எங்களுக்கு. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயா. டாடா.